எஸ்இஓவில் சிடிஆர் மேனிப்புலேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிடிஆர் மேனிப்புலேஷன்னா என்ன அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட்டில் ரேங்க் ஆகுறீங்க, டாப் 1ல் ரேங்க் ஆகுறீங்க அப்படின்னா 39% உங்களுக்கு கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் பொசிஷனில் ரேங்க் ஆகுறீங்க அப்படின்னா 27% கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் இதில் ரேங்க் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு 10% கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 to 10ல் ரேங்க் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு 4% கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டாப் 5ல் ரேங்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த சிடிஆரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், கிளிக் த்ரூ ரேட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டைட்டிலில் ஆக்ஷனபிள் கீவேர்டு, டார்கெட் ஆக்ஷனபிள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் டைட்டிலில். அதனால் உங்களோட கிளிக் த்ரூ ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். யூசர்ஸ்க்கு கிரியேட் அண்ட் யூனிக் டூல்ஸ், அதாவது உங்கள் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான டூல்ஸு, ரிசோர்ஸஸ்ஸு, ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் யூசர்ஸ்க்கு க்ரியேட் பண்ணி அந்த கீவேர்டு இருக்கிற மாதிரி உங்களை டைட்டிலை ஃப்ரேம் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ரிசோர்ஸு டூல்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைட்டில் பார்த்துட்டு யூசர்ஸ் ஈஸியாக கிளிக் பண்ணுவாங்க. அதனால் உங்களோட கிளிக் த்ரூ ரேட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலிங் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது உங்களோட என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ உங்களோட மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் யூசர்ஸ்க்கு இவங்க இதுதான் தரப்போகிறாங்க, இவங்க தான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா உங்களோட சிடிஆர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆக்ஷன் லைக் ஆப்டிமைஸ் ஃபார் அன் பிராண்டட் சர்ச். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த பிராண்டு தான் லைக் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான பிராண்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கீவேர்ட்ஸ் கூட உங்களோட பிராண்ட் நேமும் சேர்த்து ஆப்டிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிராண்ட் நேம் பார்த்தோன்னே உங்களோட ரிசல்ட்டை கிளிக் பண்ணுவாங்க. இதன் மூலமாகவும் சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகும். இந்தமாரி உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.